தம்பி தம்பி எங்கடா போற? சிமெண்ட் தூக்க மேஸ்திரி. சிமெண்ட் தூக்குவா? சிமெண்ட் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஏய், சிமெண்ட் வந்து நமக்கு ஊருகா மாதிரி அப்பப்போ தொட்டுக்கணும். எம்சாண்ட் வந்து சோறு மாதிரி அதை வச்சா ஃபுல்லா வீடு கட்டணும். மேஸ்திரி உள்ள எம்சாண்ட் வச்சு வீடு கட்டினா என் வீடு எவ்வளவுக்கே வருது? அடுக்கும்போது பரலவன் தான் போனோம். நீங்க சிமெண்ட போடுங்க எம்சாண்ட போடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டுக்கு உள்ளே வெளியே பூரவே டைல்ஸ் ஓ, விட்டுடணும். நீ கொடுத்த 5 லட்சத்துக்கு கக்கூஸ்ல கூட டைல்ஸ் ஒட்ட முடியாது. ஓ, வாய் சும்மா இருக்குன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காது. எப்பா, இதுக்குத்தான் சொந்தக்கார பயில வேலைக்கு வைக்க கூடாது. சரி விடு, கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்ச அன்னை டைல்ஸ் கடை இருக்கு. அங்க பார்த்தானா விலை குறைவாகவும் டைல்ஸ் தரம் அதிகமாகவும் கொடுக்குறாங்கப்பா. என்னடா சொல்ற? வா, உன நான் கடைக்கு நேர்லயே கூப்பிட்டு வா. இனி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி இருக்கிற அன்னை டைல்ஸ் தாங்க வந்திருக்கோம். வந்தோடனே அண்ணன் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு வணக்கம் வச்சுட்டு அண்ணனோட கடையோட வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணலி காமிச்சாங்க. என்னென்ன மண்ணலி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி இந்த மண்ணில் தான் மகிமையே இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுற்றியுள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா கையாலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன கையால் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கையால் தான் பார்த்தா தம்பி தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு வாரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்து வச்சு காய வச்சு பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா ஏதாச்சும் டிசைன் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையாலே போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா இருக்கிற டிசைன் மட்டும் தான் போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி நீங்கள் என்ன டிசைன் கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பக்காவாக போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, அன்னை டைல்ஸ்க்கு வாங்க, அள்ளிட்டு போங்க.